Hi friends, welcome to Lakshmi Max. 6 March 2026 இன்னைக்கான டாப் கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கேன். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் அண்ட் அதுக்கான டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 799, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. மார்ச் 16ல என்டிபிசி எக்ஸாம் இருக்கு. லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான 4 டிஜிட்டல் கருவிகள் மற்றும் சின்னங்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுடில்லியில் தொடங்கி வைத்தார். வனவிலங்கு மற்றும் சூழலியல் பாதுகாப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இந்திய ராணுவமும் லடாக்கும் கையெழுத்திட்டன. ஐநா அறிக்கைப்படி உலகளவில் பெண்கள் 64% சட்ட உரிமைகளை மட்டுமே கொண்டுள்ளனர். ஏசிசின்னு சொல்லக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அமைச்சரவை நியமன குழு டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்ஷிய இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரலா நியமிச்சிருக்காங்க. பாலியல் சுரண்டலுக்கு எதிரான உலக போராட்ட தினம் வேர்ல்டு டே ஆஃப் ஃபைட் அகைன்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் மார்ச் 4. நேஷனல் சேஃப்டி டே தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பாதுகாப்பை மேம்படுத்த மக்களை ஈடுபடுத்துங்கள், கல்வி கற்பியுங்கள் மற்றும் அதிகாரம் அளிக்கவும். வேர்ல்டு ஒபேசிட்டி டே உலக உடல் பருமன் தினம் மார்ச் 4. இந்த வருஷத்துக்கான தீம் உடல் பருமனை எதிர்த்து போராட 8 பில்லியன் காரணங்கள். நிலையான வளர்ச்சிக்கான உலக பொறியியல் தினம் மார்ச் 4. இந்த வருஷத்துக்கான தீம் ஸ்மார்ட் இன்ஜினியரிங் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் த்ரூ இனோவேஷன் அண்ட் டிஜிட்டலைசேஷன். ஆந்திர பிரதேசத்தோட டெபுட்டி சிஎம் யாரு அப்படின்னா பவன் கல்யாண். இவர் ப்ராஜெக்ட் ஹனுமனை லான்ச் பண்ணிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட தடுக்கிறதுக்கு. இந்தியாவிற்கு வருகை தந்த பின்லாந்து அதிபர் யாருன்னா அலெக்சாண்டர் ஸ்டவ். ஐசிசி மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தானா. சமீபத்தில் காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் KP உன்னிகிருஷ்ணன் வளைகுடா போரின் போது இந்தியர்களின் பாதுகாப்புக்கான திரும்புதல் அப்படிங்கக்கூடிய பணிக்காக முக்கியமாக அறியப்படுகிறார். இங்கிலாந்தின் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனித திருமணகை ஆழ்வாரின் வெண்கல சிலையை இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க. இந்திய புவியியல் ஆய்வு மையம் சமீபத்தில் 176வது நிறுவன தினத்தை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அஸ்மிதா லீக்கோட எடிஷனை அறிவிச்சிருக்காங்க. யுவசங்கம் பேஸ் 6 கல்வி அமைச்சகம் தொடங்கியிருக்காங்க. செனாப் நதியில 880 மெகாவாட் ரேட்ல நீர்மின் திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. சோ இதுதான் இன்னைக்கான டாப் கரண்ட் அஃபேர். இது உங்களுக்கான கொஸ்டின். இன் விச் ஸ்டேட் ஆற்றுக்கால் பொங்கல் ஃபெஸ்டிவல் மெயின்லி செலிப்ரேட்டட்? ஆற்றுக்கால் பொங்கல் விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 199, லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட லாஸ்ட் 8 மந்த்ஸோட சிஏ வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.